Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான தக்காளி பிரியாணி தான் செய்ய போறோம். சோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அடுத்ததா பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளவுதான். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க பிரியாணி இலை, அன்னாசி பூ, சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாமே நம்ம போட்டுக்கிறோம் எண்ணெயில். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்க்க போகிறோம். ஸோ இது தக்காளி பிரியாணி, நம்ம எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணல, ஒன்லி தக்காளி தான் நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம். ஸோ ஒன்லி தக்காளி எசன்ஸ் தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் தக்காளி பிரியாணி. அடுத்ததாக நம்ம சக்தி மசாலா, பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க அரிசி அதோட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ தண்ணி சேர்த்ததுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை மூடி வச்சுருங்க. ஸோ எத்தனை விசில் நீங்கள் ஆஃப் பண்ணுவீங்களோ, ஸோ 3 விசில் வந்ததும் நாங்கள் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கருவேப்பிலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஸோ 3 விசில் வந்ததும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா சூப்பராக தக்காளி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.